ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷோஸ் ஆஃப் சுஷி. நான் உங்கள் சுஷீந்திரன். ஸோ முஃபாசான்னு கேட்டவுடனே நம்மளுக்கு மைண்டுக்கு வர ஒரே விஷயம் வந்து லைன் கிங்கில் வர அந்த அப்பா சிங்கம் கேரக்டர் தான். பிகாஸ் வந்து படத்தில் வந்து அந்த பையன் சிங்கம் கேரக்டர் தான் முக்கியமாக இருந்தாலும் எல்லாரோட மனசுலேயும் வந்து ஆழமாக பதிஞ்சது வந்து அந்த அப்பா சிங்கம் கேரக்டர், முஃபாசான்ற கேரக்டர் தான். என்ன ஒரு கெத்தான ஒரு கேரக்டர், என்ன ஒரு கெத்தான ஒரு தோற்றம். அதுவும் இல்லாமல் அந்த படத்துலேயே வந்து அப்பா வந்து எப்படி சொல்லுவார், அப்பாவோட எமோஷன் என்ன, அப்பா வந்து பையனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா வந்து ஒரு காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இருக்கணுமோ, ஒரு நேர்மையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு சிங்கமாக வந்து முஃபாசாவை காட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து அவரோட அண்ணனை வந்து ஸ்காரை வந்து வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் லைன் கிங் வந்து எந்த அளவுக்கு காமிக்கில் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு காமிக்காக இருக்குமோ, அதையும் தாண்டி அனிமேஷனில் வந்ததுக்கு அப்புறமாவும் இது ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு எடுத்து காட்டும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு ஒரு ஃபீல் கொண்டு போச்சு. என்னதான் கதை வந்து இப்படி தான் இருக்க போகுது, அப்படி தான் இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் படத்தில் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்க்ரீன் பிளேலையோ, இன்டென்ஸான ஒரு கிராஃபிக்ஸ்லையோ, அது கிராஃபிக்ஸ் மாதிரியே நம்மளுக்கு சொல்லவே முடியாது கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்கானுங்கன்ட்டு, அந்தளவுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படமாக வந்து லைன் கிங் அமைஞ்சுது. அதுவும் முக்கியமான விஷயம் வந்து டிமோன் அண்ட் பும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து அந்த கேரக்டரை பற்றி பேசாத ஆளுங்களே கிடையாது. அதுவும் இல்லாமல் தமிழ் டப்பிங் வந்து எந்த அளவுக்குமே வந்து சொதப்பாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. முஃபாசா த லைன் கிங்னா இது முஃபாசாவோட லைஃப் ஸ்டோரி. முஃபாசா எப்படி வந்து பிறந்தாரு, என்னென்னலாம் அனுபவிச்சார், என்னென்னலாம் பார்த்தாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணார், அவர் எப்படி வந்து காட்டுக்கே ராஜா ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதையாக கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்து டிமோன் அண்ட் பூம்பா வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் எனக்கு தோணுது. பட் ட்ரெய்லர் பார்ப்போம், அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெய்லர் ஒன்றா சேர்ந்து ரியாக்ட் பண்ணிவிடுவோம் வாங்க. எப்பவுமே வழக்கம் போல அந்த பபுன் குரங்கு தான் கதை சொல்லுது. ஏய் இருக்காங்க. டிமோன் அண்ட் பூம்பா இல்லைன்னா எப்படி படம்? அப்போ ஒன்னா பிறந்தவங்க கிடையாது முஃபாசாவும் ஸ்காரும். Fine. We can't just leave him here. Rules are rules, Tucker. The king will never accept a stray. I'm not a stray. I'm just lost. அழகா கொண்டு போயிருக்கான். அது கிராஃபிக் சிஜி மாதிரியே இல்லை. We do not associate with outsiders. Tucker is the future king. We must protect the bloodline. But Dad, I saved his life. விஷுவல் ஸ்டன்னிங்கான விஷுவல். I have a secret, Mufasa. I always wanted a brother. I always wanted a brother. சம்மர் டிரான்சிஷன் குட்டியா டக்குன்னு பெரியவங்க. Sometimes I get a scent. It's barely a trace on the wind. It smells like home. And it's gone. கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கியூட்டான ஃப்ரேமிங்ஸ் நிறைய இருக்கு. And Tucker together. That is. You and Tucker. Now both of you go. Find your place in the circle of life. ஒயிட் லயன். ஸோ ஒயிட் லயன் தான் இதில் வந்து முக்கியமான வில்லன்ஸாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். Mufasa, run! ஒன் லைன். ஸோ ஒயிட் லைன் தான் இதில் வந்து வில்லன்ஸ். டிசம்பரில் தான் வருதா? அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுமா? We fight, we die. Just to be clear, I never signed up for this. Experience the epic story. I'm here to protect you, my brother. Mufasa! This was a bad idea. Fine. We're alive. I did it. I saved us. You're saying? Hey. முஃபாசா த லைன் கிங். பேரை கேட்கும்போது அது மாதிரி கெத்தாக இருக்குது. ஆனால் பாவீங்களா தமிழ் ட்ரெய்லர் வரலையாடா நீங்கள்? சரி ஓகே ஃபைன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு டிமோன் அண்ட் பூம்பாவை காட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் காட்டிட்டாங்க. அதுவே வந்து பெரிய ஹாப்பி. அது எப்படிறா அவங்கள காட்டாமல் எப்படிறா மூவி? ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு தான் அதிக ஃபேன் பேஸே இந்த காமிக்கில். ஸோ அவங்க இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் வந்து எடுத்த ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்தே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, என்னமோ ஏதோ
அப்படி தான் கவரம் வரப்போகுது. மேபி அந்த பபுன் குரங்கு தான் வந்து உட்காந்து இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து முஃபாசாவை பற்றி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் ஸ்டோரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சுது. மற்றபடி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் லைன்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு ஹைலைட் சீன்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட் பை ஃப்ரம் சுஷி.